யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும். ஆண்டவர் சொல்கிறார், கண்மலையில் எனக்கு ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து நில். அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளாக நான் உன்னை வச்சு என்னுடைய கரத்தினால் மூடுவேன். நான் கடந்து போகும்போது என் மகிமை உனக்கு காணப்படும். எப்படி நான் என் கரத்தை திரும்ப எடுக்கும்போது என் பின்புறத்தை நீ காண்பாய் என்று சொன்னார். முதலாவது மோசே வந்து ஆண்டவர் அழைக்கும்போது விலகி ஓட பார்த்தார். 3 முறை சொல்லுவார், நான் திக்குவாயுள்ள ஆண்டவர், எனக்கு பேச தெரியாது, ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அந்த அழைப்பில் இருந்து மாற பார்த்த மோசே பின்தொடர்ந்து கர்த்தர் பிடித்து அவருடைய வேலைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ அவருடைய ஏக்கம் வாஞ்சையெல்லாம் மாறி இப்போ என்ன கேட்குறாரு, நான் உங்களுடைய மகிமையை நான் பார்த்துருணும் ஆண்டவர். ஆமென். பிரசனத்திற்குள்ளாக ஆண்டவர் இந்த நாளில் நம்ம அழைக்கிறார். ஆமென். அவருடைய மகிமையை பார்க்கிறவர்களாய் அவருடைய பிரசனத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய மகிமையை நான் பார்க்கணும். ஜெபத்தில் நாம் எப்போ அதிகமாகும் தெரியுமா? ஜெபத்தினுடைய டீப் என்னன்னா, இந்த உலகத்திற்குரிய காரியம் எல்லாம் போயிடும். நான் இந்த எக்ஸாம்பிள் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நம்ம இந்த ஊட்டி மலைக்கு மேலே எல்லாம் போகும்போது அந்த ஒவ்வொரு சுற்றி ஏறி அந்த என்ன சொல்லுவாங்க, பின்டேனிங்க, அதை சுற்றி மேலே போக கீழே உள்ளது ஒன்றுமே தெரியாது. இன்னும் மேலே போய் டாப்பில் போனோன்னா அந்த பனிமூட்டத்துக்குள்ளே கீழே சுத்தமாகவே தெரியாது. அதே போல் ஜெபமாகிய மலை மேலே நம்ம ஏற ஆண்டவரோடு நெருங்க இந்த உலகம் எல்லாம் குட்டியாக தெரியும். இந்த உலகத்திற்கு அடுத்த காரியம் எல்லாம் குட்டியாக தெரியும். மோசே இப்போ கேட்குறா, உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவர். ஃபஸ்ட்டு என்ன கேட்டார்னா, உங்களுடைய சமூகம் என் கூட வராமல் இருந்தால் எங்களை அனுப்பாதீங்க. இப்போ நான் எகிப்துக்கு போக ஆயத்தம், ஆனால் உங்களுடைய சமூகம் என் கூட வரணும். இப்போ சொல்கிறாரு, உங்களுடைய சமூகம் கூட தான் இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய மகிமையை பார்க்கணும். உண்மை நான் இன்னும் அறிய விரும்புகிறேன் ஆண்டவர். ஆமாம். நம்முடைய வாஞ்சை எண்ணங்கள் எல்லாம் அதுவாய் மாறட்டும். நல்ல ஒரு கைத்த டேஸ்ட் பார்க்க கொடுங்க பார்க்கலாம். ஓ கண்மலை மறைவினில் அழைத்து சென்று கரத்தின் மகிமையால் அணைத்து கொள்ளும். சொல்லுங்க. கண்மலை மறைவினில் அழைத்து சென்று கரத்தின் மகிமையால் அணைத்து கொள்ளும். நிந்தை பாடுகள் அவமானம் எல்லாம் மெழுகை போல் உருகச் செய்யும். நிந்தை பாடுகள் அவமானம் எல்லாம் மெழுகை போல் உருகச் செய்யும். வலக்கரம் மூடிடுதே, தேவ பிரசனம் நிரப்பிடுதே. சொல்லுங்க. வலக்கரம் மூடிடுதே, தேவ பிரசனம் நிரப்பிடுதே. அபிஷேகம் இறங்கிடுதே, அக்கினியாய் மாற்றிடுதே. அபிஷேகம் இறங்கிடுதே, அக்கினியாய் தீடு. யெகோவா எலோஹிம் பாடலாமா? சொல்லுவோம். யெகோவா எலோஹிம் எங்கெங்கும் உள்ளவரே, எந்நாளும் ஆள்பவரே, எந்நாளும் ஆள்பவரே. நீங்க பாடுங்க. யெகோவா எலோஹிம், யெகோவா எலோஹிம். என்ன சத்தம் உயரட்டும். எந்நாளும் ஆள்பவரே, எந்நாளும். 2 கைகளை உயர்த்தி உம்பாலக்கரம் மூடிடுதே, உம்பாலக்கரம் மூடிடுதே. தேவ பிரசனம் நிரப்பிடு. நல்ல லவுடர். உம்பாலக்கரம் மூடிடுதே, தேவ பிரசனம். அபிஷேகம் இறங்கட்டுமே, அபிஷேகம் இறங்கிடுதே. யேசுவா அபிஷேகம் இறங்கிடுதே. அக்கினியாய் என்னை மாற்றிடுதே, அக்கினியாய் மாற்றிடுதே. அக்கினியாய் மாற்றி கடைசியா கண்மலை மறைவினில் அழைத்து சென்று, கண்மலை மறைவினில் அழைத்து சென்று கரத்தின் மகிமையால் அணைத்து கொள்ளும். கண்மலை மறைவினில் அழைத்து சென்று கரத்தின் மகிமையால் அணைத்து கொள்ளும். நிந்தை பாடுக
எல்லாம் மெழுகை போல் உம்மால கரம் மூடுதே, உம்மால கரம் மூடிடுதே. இயேசுவா பிரசன்னம் ரிகதரலனம ஷெகரியதரலனமே உம்மால கரம் மூடிடுதே. தேவ பிரசன்னம் கண்களை மூடி ரெண்டு கைகளை உயர்த்தும் பலக்கரம் மூடுதே, உம்மால கரம் மூடிடுதே. நல்ல சத்தம் உயர்த்தி சபையே உம்மால கரமே உம்மால கரம் மூடிடுதே. தேவ பிரசன்னம் நிரப்பிடு. அபிஷேகம் இறங்கட்டுமே, அபிஷேகம் இறங்கிடுதே. ஓ தேவ அபிஷேகம் அக்கினியாய் எங்களை மாற்றிடுது, அக்கினியாய் மாற்றிடுது என்னை, அக்கினியாய் மாற்றிடுது. உம்மால கரம் மூடுதே, உம்மால கரம் மூடிடுதே. தேவ பிரசன்னம் மங்கள மூடி அப்படியே சொல்லுங்க, உம்முடைய மகிமை நிரப்பட்டும். உம்மால கரம் சாலமோன் கட்டின ஆலயத்தில் இறங்கி வந்த அதே மகிமை, மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிப்பட்ட அதே மகிமை ஓ பின்மாரியா எங்கள் சபை ஊற்றப்படுவதாக. உம்மால கரம் மூடிடுதே. இயேசுவா ஓ அபிஷேகமே, அபிஷேகம் இறங்கிடுதே. ஓ அபிஷேகம் இறங்கிடுதே, அக்கினியாய் மாற்றிடுதே, அக்கினியாய் மாற்றிடுதே என்னை, அக்கினியாய் மாற்றிடு. சொல்லுங்க இந்த வார்த்தை, என்னை அக்கினியாய், என்னை அக்கினியாய் மாற்றிடுதே, அக்கினியாய் என்னை அக்கினியாய் மாற்றிடுதே. தலைக்கு மேல நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஒரு நிமிஷம் பலமா கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் ஆட்சியும் வல்லமையும் புகழும் ஒருவருக்கே.